நம்மளுடைய காணொளிகள்ல நிறைய காணொளிகள்ல ஆரம்ப காலகட்டத்துல நான் நிறைய தகவல்கள் பேசியிருக்கிறேன். அந்த பழைய காணொளிகள் கேட்காதவங்களுக்கு இது ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தும். அது ஒரு லைஃப்ல என்னுடைய மகன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். அவர் ஒரு பெரிய எம்பிபிஎஸ் எம்டி ஒரு டாக்டர்கிட்ட காட்டப்படுது. அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான குழந்தைகளுக்கு டாக்டர். அவர்கிட்ட காட்டுறாங்க. நான் சென்னையில் இருக்கிறேன், அவங்க அங்கே இருக்கிறாங்க, வில்லேஜில் கிராமத்தில் இருக்கிறாங்க. அவர் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் இருக்கும்போது அந்த டாக்டரும் பெருசாக அது ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அடுத்தடுத்தது அலக்களிக்கப்படுகிறார். அப்போ நான் தொடர்ந்து இரவு முழுக்க தியானம் மேற்கொண்டுகிட்டே இருக்கிறேன். அதோடைய முழு வடிவத்தையும் என்னால் அதை வடிவமாக கரெக்டாக செட் பண்ண முடியலை. அப்போ வீட்டில் நீங்கள் வாங்கன்னு சொல்லியும் நான் இங்கேருந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல், போகிறதுக்கு சூழலே அந்த வாய்ப்பே நான் ஏற்படுத்தி கொள்ளாமல் அப்படியே இருக்கிறேன். அப்போ கடைசி டயத்தில் 98% அந்த வாய்ப்பை இழந்து 2% அந்த குழந்தை இறப்பதற்கான வெறும் 2% தான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 98% அந்த குழந்தை இறப்பதற்கான வாய்ப்பு. அப்போ அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க எடுத்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு டாக்டர் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை போறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன முதல் பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, ஒரு சின்ன வெங்காயத்தை முழுங்கிருச்சு. இங்க இருந்து தான் ஸ்டார்ட். ஆனா அது சின்ன வெங்காயத்தினால இல்லை, அதுக்கு ஒரு ப்ராப்ளம். அதுக்கு என்னன்னா வைரஸ் ஃபீவர் தான். அது தீவிரமாயிருச்சு. அந்த வெங்காயமும் அதுக்கு இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சென்னையில் ஒரு இடத்துல டி நகரில் தங்கியிருப்பேன். வழக்கமாக நான் ஒரு சாலையில் உட்காந்து ஒரு டீ கடையில் உட்காந்து பிளாட்ஃபார்ம்லேயே டீ குடிக்கிறது தான் என்னுடைய ரெகுலர் விஷயம். ஒரு தேநீர் கடைக்கு சிறு வயதிலிருந்து நான் இப்போ தான் கொஞ்சம் விட்டுட்டேன். ஒரு தேநீர் கடைக்கு போனேன்னா குறைந்தபட்சம் 2 மணி நேரம் அந்த கடையிலேயே உட்காந்துருப்பேன். இது என்னுடைய பழக்கம் எப்பயுமே. கிராமங்களில் நான் இருக்கும்போதும் அப்படித்தான், நகரங்களுக்கு நான் இப்படி தான். ஒரு 8லிருந்து 2 மணி நேரம் எதை ஒதுக்கிக்குவேன்னா, என்ன பணி செய்ய போறேங்கிறத தேநீர் கடையிலிருந்து தான் ஆரம்பிப்போம். அப்போ டி நகர் மாதிரி ஒரு பரபரப்பான நகரத்துக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்து எல்லாரும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அவன் காரில் பைக்கில் பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது, ஒருத்தன் குளிக்காமல் எதுவும் செய்யாமல் அரைக்குறையாக மூஞ்சியை கழுவிட்டு தாடி தம்பட்டையோட ஒருத்தன் உட்காந்து டீயை குடிச்சிட்டு என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அப்போ அந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு செயலில் அங்கே உட்காந்துருக்கும் போது அப்போ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறேன். இந்த குழந்தை என்ன பண்ணுறது எது பண்ணுறது. ஒரு பைத்தியம் மாதிரி ஒருத்தர் எங்கேருந்து வந்தார். என் பக்கத்தில் நின்னார். நான் டீ அப்போ தான் கையில் கொடுத்தாங்க, குடிக்கிறேன். அவர் என் பக்கத்தில் என்ன, டாக்டரு அவங்க சொன்ன வார்த்தை, டாக்டரு சீட்டை கிழிச்சு போட்டான், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவன் கிழிச்சு போட்டான், என்ன பண்ணுறது, நம்ம போனால் சரியாயிரும், நம்ம தான் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வினாடி நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவர் போயிட்டாரு. அவர் எங்க போனாருன்னே தெரியல. அப்ப நான் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு அதை யூட்டிலைஸ் பண்றேன். டாக்டர் கை விட்டுட்டான். அப்ப நம்ம போகணும் களத்துக்கு. அப்ப இதை உணர்த்துறாங்க. இப்ப நம்ம பல டயத்துல தியானத்துல ஒரு பல்வேறுபட்ட வடிவத்துல நான் போறதுக்காக உணர்த்தி இருக்கு. அதை நான் என்னால் அதை பிடிக்க முடியல, தடுமாறி இருக்கிறேன். அதை நேரடியாக ஒரு ஆளை போட்டு அனுப்புகிறாங்க தகவலை. அப்போ ஒருத்தர் என்கிட்ட இந்த விஷயத்தை பாஸ் பண்ணிட்டு போகிறாரு. அடுத்த செகண்ட் நான் ஃபோன் பண்ணி நான் வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே பஸ்ஸில் டிக்கெட் போட்டு இங்கே இருந்த இடத்துலேருந்து காலி பண்ணிவிட்டு நேராக கிளம்பி அந்த சொந்த ஊருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஊருக்கு போகிறேன். வியாழக்கிழமை. நான் எப்பயுமே சிறு வயதில் அந்த நகரத்தில் அந்த இடத்துல நான் அடிக்கடி போன இடம். அங்கே ஒரு மசூதி இருக்கு. அங்கே 2 பேர் சமாதியாக இருக்காங்க. நான் சிறு வயதில் அங்கே வியாழக்கிழமையில் சாப்பாடு கொடுப்பாங்க, லெமன் சாதம், தயிர் சாதம். நான் அப்போ தான் போயிருக்கேன். மற்றபடி நான் எதுக்கும் போனதே கிடையாது. எனக்கு என்னன்னே தெரியல, நல்ல தியானத்தில் உயர்ந்தவன். நான் போகணும்னு தெரியலை. அந்த மசூதிக்குள்ளே என்ன அறியாமலே உள்ளே போனேன். போய் ஒரு 2 செகண்ட் நின்னேன். வேற எதுவும் செய்யலை, சும்மா நின்னேன். அந்த மசூதியை சமாதி அப்படியே வேடிக்கை பார்த்தேன். ஏன் பார்த்தேன் என்னன்னு தெரியாது. வியாழக்கிழமை பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
அங்கேருந்து கிளம்பி திருப்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலில் போய் அந்த அறையில் என் மகனுக்கு அட்மிஷன் போட்டு இந்த அறையில் பார்க்குறேன், ஒரு இஸ்லாமியர் வந்து டாக்டர் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஒரு வியர்ப்பாகவும் எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஒரு பணிவிடை ஒரு ஆளாக இருந்து பணி செய்கிறதுக்கு மாதிரி ஒரு 40 வயது ஒரு ஆளுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்கும், என்ன மாதிரி ஊசி ஒரு மருத்துவம் நடக்குமோ அதே மாதிரி ஒரு சிறு குழந்தைக்கு நடந்துச்சு. ஆனால் நான் எப்படி இருந்தேன்னா, ஒரு வார்டு பாய் மாதிரியும் ஒரு நர்ஸு மாதிரியும் நான் வேலை செஞ்சேன். அந்த இடத்துல என்னுடைய பணி அப்படியே தான் இருந்துச்சு. தவம் பண்ணுறேன், ஒரு வேலை செய்கிறேன். என்னை வெளியில் மீடியாவில் இருக்கிற மாதிரி எக்ஸ்போஸாக வெளியில் உள்ளவங்களுக்கு என்ன தெரியும். அதில் என்னுடைய சில காணொளிகளில் சில பேட்டிகள்லாம் சில பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு அங்கே கூட என்னை கேட்குறாங்க. ஆனால் இந்த தியானம் உள்ளுக்குள்ளே பெரிய வளர்ச்சியில் இருக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. அதை பற்றி கேட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அவங்க கேட்குறதெல்லாம் வேறு செயல். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வியாழக்கிழமை காலையில் அட்மிஷன் போட்டு நான் அங்கேயே இருக்கிறேன். ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அங்கேயே தங்கியிருக்கிறேன். எல்லா வேலையும் நம்ம வந்து அந்த வேலையை அந்த இடத்துல செஞ்சோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா வேலையும் நம்ம எதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலையை எடுத்துட்டேன்னா நான் அந்த நகரத்தையே மறந்துடுவேன். அந்த நகரத்தில் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறான், அது நான் தான் மட்டும்தான் அப்படின்னு நான் வேலை செய்வேன். நீங்கள் செய்கிற மாதிரி நான் வேலை செய்ய மாட்டேன். எப்பயுமே நான் ஒரு வேலையை தொடவே மாட்டேன். தொட்டேன்னா அங்கே யாருமே கிடையாது, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு அப்படி செய்வேன். அப்படி களத்தில் இறங்குவேன். அப்படி தான் அந்த வேலை செய்யப்பட்டது. அடுத்த நாள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீரியஸ் அவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சேர்க்கப்பட்டவன் அந்த இடத்துல இருந்து ஒரு வேலை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் கொண்டு விட்டோம். அது எப்படி நடந்திருக்கும்னு பாருங்க. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இஸ்லாமுக்குரிய நாள், முக்கியமான நாட்கள்ல வியாழக்கிழமையும் ஒரு நாள். என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வியாழக்கிழமைக்குரிய நாள். ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனவர் மருத்துவர் சீட்டை கிழிச்சிட்டான். அவர் சொன்ன வார்த்தையை எப்படி சொன்னார்னா, அவங்க ரொம்ப ஸ்பீடா பேசுவாங்க. மருத்துவம் சீட்டை கிழிச்சு போட்டான்ப்பா, அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நம்ம போனா காப்பாத்தலாம்ல அப்படின்ட்டு அவர் போயிட்டே இருக்கிறார். அவ்வளவுதான். நம்ம களத்துல போய் இப்படி ஒருத்தர் சீரியஸா இருந்தானாங்கிறதே மாத்தி ஒரு வேலையை செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை இரவே அவர்களை கார்ல ஆஸ்பத்திரில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல கொண்டு விட்டுட்டு அடுத்த அன்னைக்கு நைட்டே நான் சென்னைக்கு வந்துட்டேன். இப்ப இந்த வேலைய எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தவத்தில் என்ன செயல்ல இருந்தாலும் சூட்சமத்தை பிடிக்கணும். சூட்சமம் தான் குரு. 24 மணி நேரமும் உங்க வாழை பிடிச்சிட்டு நான் சுத்த முடியாது. உங்களுக்கு பல்வேறுபட்ட வடிவத்துல சூட்சமத்துல உணர்த்துவோம். அப்ப அதை நீங்க கரெக்டா பிடிச்சிடணும். நான் ஒரு காரணம் இல்லாம ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுக்கவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். சொல்றோம்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் ரகசியம் அடங்கி இருக்கு. அதுல என்னன்னு தென்னாலிராமன் கதையெல்லாம் கேட்க கூடாது. குதிரைனா குதிக்கணும், எழுதானா எழுணும், அவ்வளவுதான். அங்க அதுக்கு போய் எதுவும் வேற எதுவும் பேசக்கூடாது, அங்க எஸ்டாவே இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் செயல். அந்த ஒரு வினாடி மாறி போச்சுன்னா இன்னொருத்தன் வந்து அதை வாங்கிட்டு ஓடி போயிடுவான். புரியுதுங்களா? அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு ஒரு லைன்ல எப்படின்னா, ஒரு வேலைக்கு 3 பேரை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வேலையில இவனுக்கு கொடு, இவன் காலத்தால கீழே போட்டுருவான். ஆனா நாம எப்படி இருக்கணும்னா தர்மத்தோட இருக்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும், அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு எப்ப வாங்கிக்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும். அவன்கிட்ட எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன, அவன் இந்த பொருளை வாங்க மாட்டான்னு அர்த்தம். அப்ப நாம தர்மத்தோட அவனுக்கு என்ன பண்றோம், அந்த பொருளை கொடுக்குறோம், அந்த செயல் வடிவத்தை அவன்கிட்ட கொடுக்குறோம். அப்ப அவன் என்ன பண்ணுவான், அதை மறுதளிச்சுட்டான்னா அடுத்த ஒருத்தட்ட அதை கொடுக்கப்படுகிறது. அப்ப இறைவன் என்ன பண்றாருன்னா தயாரா வச்சிருப்பாரு. மரணமும் அப்படிதான். 3 விதமா 4 விதமா 5 விதமா ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் இருக்கும். அந்த மரணத்தை வெல்ல முடியும், மாற்ற முடியும்.
ஆனா அது சரியா பிடிக்கணும். பிடிச்சிட்டா அது ஒரு சரியா வடிவம் ஆயிரும். அதே ஹோட்டல்ல நான் தங்கியிருக்கிறேன். ஒரு இரவுல மாடியில வர்றதுக்கு எனக்கு ஒரு உள் உணர்வு உணர்த்தது, மேல மாடிக்கு வர்றேன். இன்ன வரைக்கும் இந்த பதிவை நான் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. முதல் முறையா இங்கதான் வெளிப்படுத்துறேன். ஆகாயத்துல ஒரு பெரிய சக்கரம் சுத்துது. ஒளியா, ஒளினா எப்படின்னா இந்த கையில கிருஷ்ணர் கையில ஒண்ணு சுத்தும்ல, அந்த மாதிரி பேர் வெளிச்சமா சுத்துதுங்க. அது சுத்துறது இல்ல, இந்த லைட் ஹவுஸ்ல ஒண்ணு சுத்தும்ல, அந்த மாதிரி ஒண்ணு சுத்துது. இதை பார்த்துட்டு இது கனவா நினைவா இது என்ன அப்படின்னு பிரமிச்சு போய் அப்படியே நின்றுகிட்டு இருக்கும். அதே வடிவம் தியானத்துக்குள்ள நம்ம நெத்தி பொட்டில் பாற்றோம். எந்த வடிவத்துல வெளியில பார்த்தோமோ அதே வடிவத்தை நமக்குள்ள பார்த்தோம். அதே மாதிரி அதே ஹோட்டல்ல இந்த 18 படி 18 நிலை அப்படிங்கிறத அகத்தியர் மூலியமாக நமக்கு காட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வாய்ப்பையும் அந்த ஹோட்டல்ல இருந்து தான் பெற்றோம். இந்த மாதிரி இந்த அனுபவத்தை பெறறதுக்கான வாய்ப்பை அகத்தியருங்கிற பேருக்குள்ளதான் ஒரு செயல் வடிவமா இருந்துச்சு. பாவநாசம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த கல்யாணி தீர்த்தம் எப்படி இருக்குன்னு தெரியாது. துல்லியமாக எனக்கு ஒரு காட்சியாக காட்டப்பட்டது. முதல் முறையாக அப்பதான் அந்த காட்சி, அந்த வடிவத்தை காட்டி அந்த இடத்துக்கு பல ஆண்டுகள் கழிச்சு, அப்பெல்லாம் நம்ம முதல் முறையா அப்பதான் காலை வைக்கவே போறோம் இந்த இடத்துக்கு. அப்ப முதல் டைம் போகும்போது தடுக்கப்படுறோம், 2வது டைம் போகும்போதும் தடுக்கப்படுறோம், 3வது டைம் போகும்போது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு, அப்பையும் தடுக்கப்படுறோம். அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம காத்திருக்கோம். திருப்பி நமக்கு என்ன பண்ணுது, அந்த வாய்ப்பை உருவாக்கி அதுவே கொடுக்குது. அப்புறம் திருப்பி அந்த வாய்ப்பை நம்ம அந்த இடத்துக்குள்ள போறோம். அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வாழ்க்கை வேற. அகத்தியர் என்ற ஒரு பேரை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வேற. அகத்தியர்ங்கிற பேர் வந்ததுக்கு அப்புறம் நானே வேற. என் வடிவமே வேற, என் செயலே வேற. மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மீனாட்சின்னு இருக்காங்களா இந்த தாய், அந்த திருஞான சம்பந்தரா ஞானப்பால் கொடுத்ததுக்கான செயல், அந்த வடிவம் அவங்க பேரை சொன்னதுனாலதான் இந்த அமிர்தங்கிற ஒரு பெரிய செயலே, அந்த வாய்ப்பே எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப இந்த வடிவம் எல்லாம், இந்த செயல்லாம் ஒரு சூட்சமத்துல நிகழ்த்துறத அப்படியே துல்லியமாக நேரடியாக கொண்டு வர்றாங்க. முதல்ல சூட்சமம், ஃபர்ஸ்ட் வடிவத்துல சூட்சமங்கிறது கனவா கூட இருக்கலாம். அதை துல்லியமாக என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக கொண்டு வருவாங்க. அதன் இயல்பாக நேரடியாக களத்துல நடந்து அது உனக்கான செயல், நீ பாருன்னு உங்க கையில கொடுப்பாங்க. நம்ப முடியாத அதிசயத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவாங்க. அவங்க பல நாட்கள் எனக்கு எப்படின்னா, எனக்கு நடக்கிற அனுபவங்களும் எனக்கு நடக்கிற செயலையும் நான் நம்பவே மாட்டேன். நான் எனக்கு நடக்கிறத எல்லாத்தையும் மறுதளிச்சிருவேன். இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் மைண்ட்ல ஏற்றக்கூடாது, இதெல்லாம் தூக்கி போடணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா மைண்டுக்குள்ளே கொண்டு போக மாட்டேன். பல நாட்கள் சில நல்ல விஷயங்களை கூட உள்ள கொண்டு போவதனால அதனாலையும் நான் சில கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம உங்ககிட்ட எதுக்கு பகிரப்படுகிறது அப்படின்னா, நீங்க ஒரு வடிவத்துல எதை பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த போக்கஸா என்ன பார்க்கறத தாண்டி இந்த மாதிரி லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் உங்களை சுத்தி நடக்கும், உங்களுக்கும் நடக்கும், உங்கள் விஷயத்துக்குள்ள இருக்கும். நீங்க இறைவனாக போறீங்க, அதுவாக போறீங்க, எல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி உங்ககிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லைஃப்ல எத்தனை ஆண்டுகள் நீங்க வாழ்ந்தாலும் சில நம்பகத்தன்மையான செயல் வடிவத்தை நீங்களே தெரிஞ்சுக்கணும். சில நம்பகத்தன்மையான செயல் வடிவத்தை நீங்க அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கணும். நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட சொல்வது, எல்லா காலகட்டத்தையும் சொல்றது, ஒரு நிஜத்தன்மையோட நம்பகத்தன்மையான ரொம்ப யதார்த்தமான உங்க வாழ்க்கையை நீங்கள் ஆய்வு செய்து உங்க வாழ்க்கையில நம்பகத்தன்மையான சில செயல்கள் நடக்கும். அது பேர் அதிசயம் கிடையாது. என்னுடைய அனுபவத்துக்கு அப்புறம், அனுபவத்து காலத்திலையும் பயிற்சியிலையும் எனக்கு நடந்தது எல்லாம் அதிசயமா இருந்துச்சு. அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம், நான் பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் அதிசயமா இல்லை, இயல்பாகவே நம்ம வாழ்க்கை இது.
இது ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ள விஷயம்தான் இது. இப்ப நீங்க எல்லாருக்குள்ளயும் இறைவன் காட்சி கொடுக்குறான், இறைவன் பேசுறான், இறைவன் கனவுல வர்றான்னா அதிசயம். எனக்கு நடந்துச்சுன்னா அது எனக்கு இயல்பு, என்னுடைய ரொட்டீனே அதுதான், என்னுடைய செயல் வடிவமே அதுதான். அப்ப நான் அதிசயமா அதை பார்க்கறதே கிடையாது. அதுங்க அதிசயத்துக்கு வேலையே இல்லையே, அங்க அதிசயங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்ப நீங்களும் அந்த அதிசயங்கிறத ஒரு நாள் மறந்துட்டு இயல்பாக அது ரொட்டீனுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ட்ரீமா போனதுனாலதான் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் இந்த பிரிச்சுவல் ட்ரீமாவே பார்க்கறாங்க. அப்பா அம்மா வயசாயிட்டாவே சாமி கும்பிடுவாங்க, வெள்ளி செவ்வாய்னா விளக்கேற்றுவாங்க, ஏதோ வணங்குறாங்க அப்படின்னு அது ஏதோ ஒரு தனி செக்ஷன், தனி செயல். இறைவன் என்பது, வழிபாடு என்பது, படிப்பது என்பது, இதெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா நம்ம கஷ்டத்துக்கு கடவுள்கிட்ட கேட்டா ஏதோ ஹெல்ப் பண்ணுவாரு, அது ஒரு நம்பிக்கைக்குரிய செயலா இருக்கு, அதை அவமதிச்சிடாம அது ஒரு வேலையா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி காட்டி கொடுக்கப்பட்டதாக நினைக்கிறாங்க. அது இயல்பாகவே அது நமக்குள்ள நிகழ்றது. அந்த வேலைக்கு உரியவனா இருக்கிறதுனாலதான் நம்ம சாமியே கும்பிடுறோம். ஏன் கும்பிடுறோம்? சில பேருக்கு சில குருநாதரை பிடிச்சி போயிருது, சில கடவுளை பிடிச்சி போயிருதுன்னா அது இயல்பாவே உனக்கு அவருக்கு ஏதோ ஒரு செயல் இருக்கிறதுனாலதான் அது இயல்பா வெளிப்படுத்துது. நீ வெளிப்படுத்துற முறை வேற மாதிரி இருக்கலாம், தேங்காய் உடைக்கலாம், மாங்காய் உடைக்கலாம், பூ போடலாம். ஆனா உனக்கும் அவருக்கு ஒரு லிங்க் இருக்கிறதுனாலதான் அது வெளிப்படுத்துற. அது எந்த வடிவத்துல? நான் வேற வடிவத்துல வெளிப்படுத்துறேன். எனக்கும் மீனாட்சி சுந்தரேசருக்கும் தொடர்பு இருக்கு, நான் வேற மாதிரி அதை வெளிப்படுத்துறேன். உனக்கும் மீனாட்சி சுந்தரேசருக்கும் தொடர்பு இருக்கு, ஆனா நீ வேற மாதிரி வெளிப்படுத்துற. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்ன மாதிரியே நீ வெளிப்படுத்தினா அது இயல்பா நீ வந்துருவ. இப்ப நீ இயல்பா வரமாட்ற, நீ இயல்பு தன்மைக்கு வரமாட்ற. அப்ப கடவுளையும் கடவுள் சித்தாந்தத்தையும் கடவுள் கொள்கையும் ஒரு ட்ரீமா வச்சுட்ட, அதை ஒரு விவாத பொருளா கொண்டு வந்துட்ட பொது மேடைக்கு. ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் கடவுளை விமர்சனம் பண்றதெல்லாம் விட்டுருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கே புரிதல் இல்லையே. அப்ப காரணம் என்னன்னா, நீ வணங்குவத உன் பிள்ளை டிராமாவாக பாக்குது. நீ வணங்குறத உன் பிள்ளை என்ன பண்ணுது? ஒரு படம் மாதிரி பாக்குது. அந்த உணர்வுகளை ஏன் ஏற்படுத்தலைன்னா நீ கனெக்ட் பண்ணல. அது கனெக்ட் ஆகாம இருக்கலாம், ஆனா நீ இயல்பு வாழ்க்கைக்கு எடுத்துட்டு வந்தனா இது என்னுடைய இயல்பான வாழ்க்கை, நான் இப்படித்தான், நான் நேச்சராகவே இப்படித்தான். இறைவன் என்பவன் அவன் தனி நான் தனி இல்ல, இது என்னோட இயல்பான வாழ்க்கை. குழந்தைக்கு தாயா இருக்கிறது இயல்பான வாழ்க்கையா வேலையா? அதே கடவுளுக்கு பக்தனா இருப்பது வேலையா இயல்பான வாழ்க்கையா? அப்ப இந்த இயல்பான வாழ்க்கையில ஏன் ஒரு குழந்தைக்கும் உங்களுக்கு நீங்க கும்பிடுற கடவுளுக்கு முரண்பாடு வருது? நீங்க வணங்குறத உங்க குழந்தை ஏத்துக்க மாட்டுதே, நீங்க வணங்குறீங்க உங்க மனைவி ஏத்துக்க மாட்டாங்களே, மனைவி வணங்குது கணவன் ஏத்துக்க மாட்டாரு, இந்த முரண் எங்க வந்துச்சு? அப்ப அந்த இயல்பை நீங்க கொண்டு வர்றதுல தவற விடுறீங்க, அந்த இயல்பை எடுத்துட்டு வர்றதுல மிஸ்டேக் இருக்கு. அப்ப கண்ணே பண்றதுல மிஸ்டேக் இருக்கு. அப்ப ஒரு குழந்தை எதை புரிஞ்சுக்கிறா? நம்பிக்கை அடிப்படையில நம்ம தாயும் தகப்பனும் தியானம் பண்றாங்க, ஏதோ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நமக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்லா படிக்கணுங்கிறதுக்காக பண்றாங்க. அது இல்ல, அது கிடையாது. படிக்கிறதுக்காக, சோறு திங்கிறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக, கார் வாங்குறதுக்காக சாமி கும்பிடல. சாமி கும்பிடுறதே என்னுடைய இயல்பான வாழ்க்கை, அது என்னுடைய நேச்சர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்ப என்ன இருக்கும்? ஒரு குழந்தை அது பிரிச்சுவல்னு சொல்லாது, எங்க ஃபாதர் மதர் இந்த கடவுளோட டிவோட்டின்னு சொல்லாது. ஏன் சொல்ல போகுது? இன்னாருடைய டிவோட்டின்னு எப்படிங்க வரும்? இவருடைய சீடர்னு எப்படி வரும்? நீ இயல்பாக இருந்தனா நீயே சிவனுடைய செயல் தானே, அங்க நீ சிவனா தானே இருப்ப. நீ என்ன பண்ற? அதை பிரிக்கிற, அதை மாத்துற. இப்ப என்கிட்ட நீ எப்படி இருக்கணும்னா, நீ இயல்பா இருந்தனா நீயும் நானும் ஒன்னாதானே இருக்க முடியும். நான் எப்படி குருவாகவும் நீ எப்படி சிஷியனாக நிக்க முடியும்? நிக்க முடியாது. அப்ப அங்க என்ன ஆயிரும்? ஒரு இயல்பு தன்மை வந்துடும், ஒரு இயல்பு செயல் வந்துடும். அப்ப அங்க நீ என்னன்னா, நீ செய்யற வேலை என்னன்னா, இது நம்மளுடைய நேச்சருங்க, இது நானே இப்படிதாங்க. அப்புறம் ஏன் ஞாயிற்றுக்கிழமையில லீவ் போட போற? டைம் கிடைக்கும் போது தியானம் பண்ண போற? எனக்கு தியானம் பண்ணவே நேரம் இல்லைங்கிற. அது உன்னுடைய இயல்பு, அது உன்னுடையதுன்னு தெரிஞ்சுக்காதனாலதான் நீ அந்த தவறை பண்ற.
அதனாலதான் உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் உன்னை வேற மாதிரி பாக்குறாங்க. சமைக்கிறது உன்னோட இயல்புங்கிற, புடவை கட்டிக்கிறது, இப்போ வீட்டில் போய் ட்ரெஸ் எடுக்கிறது உன்னோட இயல்புங்கிற, உன் குடும்பத்தை பார்த்துக்கிறது இயல்புங்கிற, நீ செய்யற அத்தனை தேவைகளுக்கும் போறது இயல்புங்கிற. ஆனா கடவுளை கும்புறது இயல்பு இல்ல, அது காரியத்துக்காக ஒரு வேலை செய்யறேன்னு ஒரு உருவாக்கி வச்சுட்ட. அப்ப கடவுளை நீ என்ன பண்ற, வேற வடிவத்துக்காக ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துறவனாதான் நீ வச்சிருக்க. பெரிய கூத்து என்னன்னா, இந்த கிருஷ்ணருடைய உருவத்தை, இந்த கால் பாதத்தை எல்லாம் வச்சிருப்பாங்க. கிருஷ்ணர் எங்க வீட்டுக்குள்ள வருவாரு. ஏன் அன்னைக்கு மட்டும்தான் கிருஷ்ணர் வருவாரா? டெய்லி வைக்க முடியாதா? நீ இயல்பா இருந்தா என்ன பண்ணுவ? என்னைக்கு கிருஷ்ணன் என் வீட்டுக்கு வராம போனா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் வர்றது. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என் வீட்டிலே பல நேரம் தங்கியிருப்பாரு அப்படின்னு வேணா சொல்லிக்க. அதே மாதிரி உன்னுடைய பர்த்டே எப்படி கொண்டாடுற, உன்னுடைய கல்யாண நாளை எப்படி கொண்டாடுற, இயல்பா கிருஷ்ண ஜெயந்தி அது என்னுடைய நாள்னு கொண்டாடிட்டு போ. அது ஏன் தனியா காடுன்னு பிரிச்சு நீ கொண்டாடுறதுனால தானே உனக்கு அவருக்கு இடைவெளி விழுந்துச்சு. அங்கதானே முரண் உழுவுது, அங்கதானே செயல் வடிவம் இருக்கு. அப்ப பிள்ளைகிட்ட என்ன சொல்லி தர்ற, சுண்டலை கொஞ்சம் ஆவி, இன்னைக்கு என்னப்பா கிருஷ்ண ஜெயந்தி, கொஞ்சம் கோலங்கள்லாம் போட்டு கொஞ்சம் இதெல்லாம் வச்சோம்னா உனக்கெல்லாம் படிப்பு கிடைக்கணும், அதுக்காக தான் அம்மா வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த குழந்தை என்ன ஆகும்? ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படைக்க செய்யறாங்க. கொரோனா காலகட்டத்தில் நிறைய IAS IPS எல்லாம் என்ன வார்த்தை சொன்னாங்க, கடவுளுக்கே கண்ணு இல்லை கோயிலை பூட்டியாச்சுன்னு நிறைய IPS IAS சொன்னாங்க. அப்ப இயல்பு எங்க? அப்ப கடவுளுங்கிறவர் தனியா ஏதோ ஒரு தீவுல இருக்கிற மாதிரியும், ஒரு தனியா அவர் ஏதோ ஒரு இயங்கிட்டு இருக்க மாதிரியும், நாம தனியா இயங்கிட்டு இருக்க மாதிரி தானே இருக்குது. இது வந்து களையப்படணும், மாறப்படணும். இது வந்து முதல்ல கடவுள் இருக்கு கடவுள் இல்லைங்கிறவங்களை விட்டுருவோம். உங்கள்கிட்டே இது சரியா இல்லையே, உங்ககிட்டே அந்த புரிதல் இல்லையே. காவி வேட்டி கட்டி இருக்கிறவன நீங்க பாக்குற புரிதலே சரியா இல்லையே. நான் முடி வச்சிருக்கேன் தாடி வச்சிருக்கேன்னு என்னன்னு தெரியாம நீ ஏன் எனக்கு ஏன் ஒரு கதை எழுதுற? இதை பத்தி தெரியுமா உனக்கு ஏதாவது? அப்ப இயல்பு உனக்கு தெரிஞ்சிருந்தா தானே இதை பத்தி உனக்கு தெரியும். இதை யாரு, எங்க அப்பா வந்து வளர்த்து விட்டு போனாரா, எங்க அம்மா வளர்த்து விட்டு போனாலா? அப்ப இதோட என்ன, இது எப்படி நேச்சர்ல எப்படி வளருது? இது எதுக்கு நாங்க விட்டுருக்கோம்? ஏன் விட்டுருக்கோம்? அந்த தாடி முடியெல்லாம் ஏன் விட்டுருக்கோம்? உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி எனக்கு போற வழியில எல்லாம் சலூன் கடை இருக்காதா? போட்டு நறுக்கி தள்ள மாட்டேனா? நீங்க மட்டும் தான் பழனியில போய் மொட்டை அடிப்பீங்களா? ஏன் நாங்களாம் போய் அடிக்க மாட்டோமா? ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டோம்? நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க இயல்பா இல்ல. உங்களுடைய நோக்கம் வேறங்க. குருநாதர் முடி வச்சிருந்தானா, குப்புறப்படுத்தானா, மல்லாக்கப்படுத்தானா, என்ன வேலையில இருந்தா நமக்கு என்ன, நம்ம வேலைய அப்படிங்கறதான். ஒரு புத்தகத்தை படிக்கிறது முக்கியம் கிடையாது. அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பிரிச்சு அக்கா பார்த்தா அப்ப அவனையும் நம்மளையும் ஒரு கால்குலேட்டர்ல கண்டுபிடிச்சு போடலாம். புரியுதுங்களா? ராமகிருஷ்ணர் என்ன கத்து கொடுத்தாரு தெரியுமா விவேகானந்தர்ட்ட? நிதானமா இரு, உன்னை யாருன்னு தெரிஞ்சிட்டா நீ இந்த மாதிரிலாம் அலப்பறெல்லாம் பண்ண மாட்ட, குதிக்க மாட்ட. அடிக்கடி வந்து சமாதி டீச்சர் கேட்டார் அவர்கிட்ட. சமாதி டீச்சர் கேட்கறதே பாவம்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க யோகிங்க தான். கேட்டு வாங்குற சொத்து கிடையாது சமாதி டீச்சர். கொஞ்சம் டீச்சர் கொடுங்களே அப்படின்னு கேட்கிற செயலா அது? அப்படின்லாம் கேட்க கூடாது. ஏன்னா புள்ள பருவத்துக்கு வந்துட்டா நல்ல செயல் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு ரெடியா வரும்ல, அந்த மாதிரி தியானத்துல பருவம் அடைஞ்சிட்டீங்கன்னா நாங்க வருவோங்க. இதாங்க எங்களுக்கு வேலை. நீங்க தூங்குனாலும் நாங்க வந்து பக்கத்துல உட்காந்து மிஸ்டர் கொஞ்சம் 10 நிமிஷம் எந்திரிங்களே, நான் உங்களை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். புரியுதுங்களா? உங்க வீட்டை கதவை தட்டி நாங்க தாங்க பிச்சை கேட்கிறோம். நீங்க எங்க வீட்டை கதவை தட்டி பிச்சை கேட்கல. அந்த பிச்சை கேட்கிறவனே நாங்களா இருந்திருக்கலாம்ல. ஏன் நயன தீட்சியா உங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம்ல? நீங்க குளிக்காம அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு பிச்சைக்காரரா அப்படின்னு கதவை திறந்து பார்க்கும்போது நாங்க நின்று உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அது உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க அந்த பருவத்துக்கு வந்துட்டா உங்களை தேடி அந்த பொருள் வரும். இதெல்லாம் எனக்கு தெரியாது.
இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இயல்பாக இதெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குனாதான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மோஸ்ட்லி இந்த வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒன்று பண்ணணுங்க. நீங்க வந்து எனக்கு என்னன்னா கோயில் கட்டுறேன், குளம் கட்டுறேன், சாப்பாடு போடுறேன் எல்லாம் தாண்டி நீங்க பிறந்தீங்கல்ல, நீங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். அது வேற மாதிரி ஒன்று இருக்கணும். நீங்க கொஞ்சம் உங்களை யாருன்னு கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஒரு வேலை பண்ணீங்கன்னா நீங்க ஒரு அடையாளமா போயிருவீங்க. நீங்க தயவு செய்து சொத்து பொருளா விடாதீங்க, உங்களையே அடையாளமா விட்டுட்டு போங்க. அதுக்காக ஒரு கோயிலை கட்டி அடையாளமா விடுறேங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. அங்க நீங்களே கோயிலாக எனக்கு தெரியப்படணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணுங்க.